ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் நினச்ச கோலை எவ்வளோ ஸ்பீடாக அச்சீவ் பண்ண முடியுது, இதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் ஒர்க் அவுட் அப்போ என்ன பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். ஸோ இந்த வீடியோ த 5 திங்ஸ் டு டூ டியூரிங் யுவர் ஒர்க் அவுட். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் வேறு எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டேன்னு இருக்கிற ஆளாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ வீடியோ எண்டு வர பாருங்கள். வீடியோட எண்டில் ஒரு போனஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ நான் அருண், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் திங், லிசன் டு யுவர் ஃபேவரட் மியூசிக். ஸோ மியூசிக் கேட்குற மூலியமா ஜிம்மில் இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து உங்களை அவாய்ட் பண்ணி ஃபோக்கஸ்டாக உங்களோட ஒர்க் அவுட் போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய ரிசர்ச் பேப்பரில் இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தட் மியூசிக் கேட்குற மூலிமா உங்களோட பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணும்போது இருக்கிற அந்த பெயின்லேருந்து உங்களை ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணும் மியூசிக் கேட்குற மூலிமா. ஸோ எந்த அளவுக்கு உங்களோட பிளேலிஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட ஒர்க் அவுட் இன்டென்சிட்டியும் நல்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு ப்ராப்பரான பிளேலிஸ்ட்டோட உங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். செகண்ட் திங், ட்ரிங்க் வாட்டர். ஸோ ஒர்க் அவுட் இன்டென்ஸாக பண்ணும்போது நம்ம உடம்புல நிறைய ஸ்வெட் ரிலீஸ் ஆகும். அது மூலிமா நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகும். ஸோ அதை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு நிறையவே இன்ட்ரா ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட், கோல்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் டேங்க். ஈவன் நானே இதோட ப்ராப்பர் நாலேஜ் இல்லாதப்போ டேங்க் குடிப்பேன் எனர்ஜிக்காக நினச்சிட்டு. ஸோ இது மூணுலேயுமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம் கார்போஹைட்ரேட் அண்ட் சுகர். ப்ராப்பரான டயட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட் தேவைப்படாது. அண்ட் சுகருக்கு மட்டும் தான் நீங்கள் அந்த மணியை வேஸ்ட் பண்ணுவீங்கன்னா இட்ஸ் டோட்டலி வேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணி குடிங்க. ஸோ அதுவே என்ன. ஸோ மற்ற எதுவுமே மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. தேர்ட் திங், ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட். ஸோ ஒரே வெயிட்டை திருப்பி போடுறதும் எடுத்தோன்னே ஹெவியர் வெயிட் போடுறது ரெண்டுமே தப்பு தான். ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட் என்னன்னா, நீங்கள் இப்போ ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் 10 kgல ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா போக போக கிராஜுவலாக அதில் 2.5 kg அப்படி ஆட் பண்ணிட்டே போங்க. ஸோ வெயிட்டை ஆட் பண்ண உங்கள் பாடியில் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே இருக்கும். அப்படி ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால உங்கள் மசில் க்ரோத் ரொம்பவே சீக்கிரமாக நடக்கும். ஸோ அப்படி பண்ணாமல் ஒரே வெயிட்டை திருப்பி போட்டிங்கன்னா உங்கள் பாடி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிளாட்டிங்கிற ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இந்த பிளாட்டிங்கிற ஸ்டேட்டை நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்படி ஒரே வெயிட்டை திருப்பி போடுற மூலிமா உங்கள் பாடி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த வெயிட்டை ஈஸியாக லிஃப்ட் பண்ண பழகிடும். ஸோ அதனால் நம்ம மசில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே ஏற்படாதனால நம்ம மசில் பில்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களோட வெயிட்டை கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. அப்படி பண்ணுறது மூலிமா உங்களோட மசில் ரொம்பவே இன்டென்ஸாக ஸ்ட்ரெஸ்ஸை ரிசீவ் பண்ணி மசில் க்ரோத் ரொம்பவே சீக்கிரமாக நடக்கும். ஃபோர்த் திங், ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். நிறைய ரிசர்ச்சர்ஸில் இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஒர்க் அவுட்டாக இருந்தாலுமே அது வந்துட்டு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் போடுறது மூலிமா அந்த ஒர்க் அவுட்டோட இன்டென்சிட்டி அதிகமாகி அந்த மசில் க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பைசெப்ஸ் கர்ல் இல்லை ஸ்குவாட் இது மாதிரி எந்த ஒர்க் அவுட்டாக இருந்தாலுமே அதை ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் போடுங்க. ஸோ அது மூலிமா உங்களோட ஒர்க் அவுட்டோட இன்டென்சிட்டி அதிகமாகும் அண்ட் மசில் க்ரோத்தும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் ஹெவியர் வெயிட்டை போடுறேன்னு சொல்லிட்டு ஹாஃப் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் போடுவாங்க. ஸோ அதனால அவங்களோட மசிலில் கிடைக்க வேண்டிய அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு ப்ராப்பராக போய் சேராது. நெக்ஸ்ட் டைம் எந்த ஒரு ஒர்க் அவுட் போட்டாலுமே அதை ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் போடுங்க. ஸோ அது மூலிமா உங்களோட மசிலில் நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிஃப்த் திங், ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஃபோக்கஸ். எந்த ஒரு ஒர்க் அவுட்லையுமே மைண்ட் மசில் கனெக்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்கள் என்ன தான் ஹெவியர் வெயிட் போட்டு எவ்வளோ தான் இன்டென்ஸாக ஒர்க் அவுட் போட்டாலுமே அந்த மசிலை ப்ராப்பராக அதை டார்கெட் பண்ணால் அது கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் எந்த ஒரு ஒர்க் அவுட் போட்டாலுமே அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த மசிலை டார்கெட் பண்ணி அந்த ஒர்க் அவுட்டை போடுங்க. ஸோ அது மூலிமா உங்களோட ஒர்க் அவுட்டோட இன்டென்சிட்டி ப்ராப்பராக போய் அந்த மசிலில் போய் சேரும். நெக்ஸ்ட் டைம் ஒர்க் அவுட் பண்ணும்போது மசிலை ஃபோக்கஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த 6th போனஸ் பாயிண்ட் என்னன்னா, லிசன் டு யுவர் பாடி. நெக்ஸ்ட் டைம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் ஜாயின்ஸில் ஏதாவது சிவியராக பெயின் தெரிஞ்சுன்னா உங்கள் பாடி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது தட் சம்திங் வென்ட் ராங். அப்படி பெயின் வரும்போது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒர்க் அவுட் ஸ்டாப் பண்ணி அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணும். இப்படி பண்ணுற மூலிமா இன்ஜுரிலேருந்து உங்களை அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பாடி என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பி சேஃப். அண்ட் இந்த பாயிண்ட்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபாலோ பண்ண பாருங்கள். ஒரு நல்ல கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்